ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து அது வெளியே தெரியாது. இது வந்து ட்ரக் அடிக்ஷன் இருந்தாலும் நமக்கு தெரியாது. ஆனால் வந்து என்னென்னா அப்படியே வந்து நேரில் பார்த்த மாதிரி சொல்லிடுவான். அதே மாதிரி தான் இந்த மாதிரி வந்து இவர் ப்ராஸ்டியூஷன் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்து என்னென்னா கொஞ்சம் இப்படி இருந்தால் கூட அவங்களா ஒரு கதை, அவங்களா ஒரு ஏன்னா பர்சனலான ஒரு ஃப்ரெண்ட் இருக்க மாதிரியே தெரியாது. எப்போவுமே அதெல்லாம் பர்சனல் விஷயம் தான் ரொம்ப ப்ரொடெக்டடாக இருப்பார். தெரிஞ்சு அந்த மணி ப்ராப்ளம்லாம் வரும்போது நீங்கள் யார்கிட்டயா போய் நிற்க முடியுமா? ஒரு விஷயம் எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு நல்லாவும் இருந்து ஸோ இப்போது அந்த மாதிரியான சில கஷ்டங்கள் வரதுக்கு வாய்ப்பு. சின்ன வயசில் உங்களுக்கு சைல்ட்ஹுட்டில் இருந்து கூட சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாதிக்கப்படலாம். இருக்கப்பட்ட இது பேமெண்ட் விஷயம், கடைசி பேமெண்ட் மட்டும் மோஸ்ட்லி வராது. நிறைய பேர் என்னென்னமோ எக்ஸ்ட்ராப்ளேட் பண்ணி ட்ரக்ஸ் அது இதுன்றாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், இந்த ப்ரொஃபஷனல் ப்ராப்ளம்ஸ் இதனால தான் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்றைக்கி என் கூட ஸ்ரீ அவருடைய காலேஜ் ஜூனியர் தான் என் கூட இருக்கார். அதாவது ஸ்ரீ அவர்களுடைய நிலைமை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக அவரை பற்றி தான் எல்லா சோஷியல் மீடியாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் எதனால் இந்த மாதிரி ஆனார், அவர் இப்போ இருக்கிற நிலைக்கான காரணம் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை விட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நாங்கள் பேசலாம். வணக்கம். அதாவது ஸ்ரீ அவர்கள் பற்றி சோஷியல் மீடியாவில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்ரீ அவர்கள் அஸ் அ ஜூனியராக நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி அவரை தெரியும்? அவர் ஒரு ஆக்டராக தான் வரணும்னு ஆரம்பித்தாரா? அதை பற்றி சொல்லுங்கள். அவர் வந்து பிஸ்காம் 2005 பேட்ச்சு, நாங்கள் வந்து 2006 பேட்ச். ஓகே. ஆக்சுவலாக அப்போ வந்து அவரோட ஆம்பிஷன் வந்து பார்த்தோன்னா டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அவர் வந்து என்ன நினச்சோம் அப்படின்னா, ஒரு பெரிய டைரக்டராக வருவார், ஒரு ஃப்ரண்ட்லைன் டைரக்டர் மாதிரி வருவார், இப்போ ஒரு லோகேஷ் கனகராஜ் இருக்காருன்னா அந்த மாதிரி வருவார் அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம். ஸோ எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். ஒரு ஸ்டாஃபு, ஸ்டூடெண்ட்ஸு, கேர்ள்ஸு எல்லாருக்குமே வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ஆக்சுவலாகவே அங்கே ஒரு ஸ்டாராக தான் இருந்தார். ஆனால் இந்த ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? நீங்கள் அவர்கிட்ட எப்போது பேசுனீங்க? நான் பேசி 10 இயர்ஸ் ஆகுது. ஆக்சுவலாக வந்து வடக்கியன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்தது. ஸோ அப்போது ஒரு குருட்டு தைரியத்தில் வந்து மச்சான் நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பேசியிருந்தேன். ஆனால் எப்படா இவ்வளோ சீக்கிரம் அப்படிங்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய பிஸ்னஸ் வந்து புட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அவர் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஓனாய் மாட்டுக்குட்டி, மேன் மாநகரம் அதெல்லாம் வரும்போது சரி ஓகே நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு, நல்லா பண்ணும்போது நம்ம வந்து பேசணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ஓகே அந்த மாதிரி சரி எப்போ வேணுமே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் விட்டேன். ஆனால் பார்த்தா இப்போ தான் தெரிஞ்சுது சார் இந்த மாதிரி இருக்கார் அப்படின்னு. ஓகே. ஆனால் இவரோட நடித்தவங்கெல்லாம் சொல்லும்போது அவர் படம் நடிக்கும் போதுமே ரொம்ப சைலண்ட்டாக தான் இருப்பார். பெருசாக கரெக்டாக டைமுக்கு வருவார், கரெக்டாக போயிடுவார், பெருசாக யார்ட்டையும் பேச மாட்டார், ஷூட்லேயுமே பெருசாக பேச மாட்டாருங்கிறாங்க. அவர் முன்னாடிலேருந்தே பெருசாக யார்ட்டையும் பேசாத ஒரு இன்ட்ரோவர்ட்டாக தான் இருந்தார். இல்லை சினிமாவில் தான் வந்து சொல்கிறாங்க அவர் ரொம்ப ரிசர்வ்டு அப்படின்னு. ஆனால் காலேஜில் ரொம்ப ஜாலியான டைப். ஜாலின்னா நார்மலாக எல்லார் மாதிரியும் தான் இருப்பார். அதில் அவருக்கு கொஞ்சம் அங்கேயே ஒரு ஸ்டார் ஸ்டேட்டஸ் இருந்தது. ஸோ ஒரு ஜாலியான பர்சன் தான், நார்மலான பர்சன் தான். பட் என்ன ஒன்று அப்படின்னா, இந்த பர்சனலான ஒரு ஃப்ரெண்ட் இருக்க மாதிரியே தெரியாது. ஓகே. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கூட யார் இருக்காங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்டாக க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் தெரியாது, சில விஷயங்கள் தெரியாது. எப்போவுமே அதெல்லாம் பர்சனல் விஷயம் தான் ரொம்ப ப்ரொடெக்டடாக இருப்பார். பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. அவர் ஜஸ்ட் பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியாது, அப்படியே ஒரு மாதிரி இருப்பார். ஸோ அதுதான் அந்த மாதிரி தான் ரிசர்வ்டாக இருப்பார் தவிர. பட் வந்து ரொம்ப இப்போ நம்ம பிக் பாஸில் பார்த்த மாதிரி இல்லை அவரே ஒரு ஷைன்னு சொல்லிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா ஷையாக இருந்தால் அவர் அது எதை வந்து அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, அது எதை ஷைன்னு சொல்கிறாருன்னு தெரில. பட் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போது ஸ்டேஜில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிவிடுவார். மிமிக்ரி வந்து அவர் தான், வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட் அவர் தான் பண்ணிகிட்டு இருந்தார். காலேஜில் அவர் தான் அதை ஹெட் பண்ணிகிட்டு இருந்தார், லீட் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் எங்கள் பேட்ச் வந்து தான் நாங்கள் வந்து அதை பண்ண ஆரம்பித்தோம். பட் வந்து இன்டர் காலேஜ் எல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இது ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் வந்து கலக்கப்போவது யாரும் அண்டு இது கணக்காணும் காலங்கள் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் பண்ண ஆரம்பித்தார். நான் எப்படி சொல்கிறேன்னா மணிகண்டன் மாதிரின்னு சொல்லலை. அவர் வந்து எப்படி மல்டி ஃபேசிட்டடாக நிறைய விஷயம் பண்ணுறாரோ அதே மாதிரி இவர் எல்லாமே பண்ணுவார். இவருக்கும் ரைட்டிங் வரும், டைரெக்ஷன் வரும், ஆக்டிங் வரும், அண்டு ட்ராயிங், பெயிண்டிங் எல்லாம் நல்லா வரும், கிராஃபிக் டிசைனிங் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து இவரும் அதே மாதிரி தான் எல்லாமே பண்ணுவார். ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட கேபிஒய்லலாம் இவங்க ஒரே டைமில் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மணிகண்டனும் ஏன்னா ஐ ஹர்ட் சம் விஸ்பர்ஸ் அவர் வந்து மணிகண்டன் வந்து
பற்றி ஏதோ ஒன்று ரெண்டு என்னோடய ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக எங்கள் கிளாஸ்மேட் ஒருத்தர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தார். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணப்போ நான் கேட்டிருக்கேன். அப்போ மணிகண்டன் பற்றிலாம் கூட சில டாக்ஸ் வந்திருக்கு. ஆனால் இப்போது அவர் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் பற்றிலாம் வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அவருக்கு அந்த காசு சம்பளம் வர வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணும்போது அதை ஒரு ரீசனாக சொல்கிறாங்களா, இல்லை என்ன சொல்கிறாங்க அவரோட இந்த ரீசன்? ஒரு 7 months முன்னாடி ஒரு கிளாஸ்மேட்டுக்கு கால் பண்ணியிருக்காரு. அவர் இங்கே இல்லை, கனடாவில் இருக்கார். அப்போது வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்கிறதாகவும், அப்போது வந்து கிராஃபிக் டிசைனிங் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ அதான் நேற்று பேசும்போது அவர் சொன்னது. ஸோ அதான் கிராஃபிக் டிசைனிங் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்னென்னமோ எக்ஸ்ட்ராப்ளேட் பண்ணி ட்ரக்ஸ் அது இதுன்றாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், இந்த ப்ரொஃபஷனல் ப்ராப்ளம்ஸ், இதனால தான் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனால் அவருக்கு காலேஜ் டைமில் பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் எந்த இல்லை. அது வந்து சும்மா நார்மலாக நம்ம கேள்விப்பட தான் ஸ்மோக் பண்ணார் அப்படின்ற மாதிரி. ஆனால் அது கூட உண்மையானு எனக்கு தெரியாது. சரி, அது வந்து நாங்கள் ஒன்றா ஸ்மோக் பண்ணதெல்லாம் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு காலேஜ்னால் எப்படி ஸ்மோக் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ இப்போ வந்து பசங்க எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அடிக்ஷன் மாதிரிலாம் இல்லை. ஆனால் இவர் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது. சும்மா அப்படி இப்படி ஏதோ பேச்சில் ஒன்று ரெண்டு கேட்டிருக்கேன். பட் வந்து எனக்கு தெரிஞ்சு டீடோட்டலாக கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஆனால் இப்போது எல்லோரும் இந்த இவர் ட்ரக் அடிக்டாகவும் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து அந்த மாதிரிலாம் சொல்கிறத பார்க்கும்போது as a ஃப்ரெண்டை எப்படி இதாகும்? சரி, நீங்கள் வந்து ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, உலகம் வந்து சக்ஸஸை மட்டுமே எப்போவுமே வந்து தூக்கி வச்சு கொண்டாடிடும். ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் சறுக்குனீங்கன்னா கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ராப்ளேட் பண்ணி இதுக்கு இதுதான் காரணம், அதுக்கு அதுதான் காரணம், இவனுக்கு இந்த நோய் வந்துச்சு, அப்படி வந்துச்சு, இதை வந்துச்சுன்னு ஸ்டிக்மடைஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா மக்களுக்கு தோல்வி மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அப்படி தான் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் என்னென்னா, நீங்கள் என்ன வேணால் பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு 4 பேர் தெரியும்னாலே 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவங்களா ஒரு 4 கதையை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அதாவது அவ்வளோ வீக்காலாம் நான் அவனை பார்த்ததே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்பவுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக டெடிக்கேட்டடாக ஆகணும். என்ன வேணுமோ, எனக்கு வந்து டைரக்டர் ஆகணும், ஆக்டர் ஆகணும், அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். வேறு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கிற மாதிரி கூட இருக்காது. ஓகே. ஆனால் இப்போது அந்த நீங்கள் 4 பேர் சொல்கிற அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. அவர் நீங்கள் கூட பழகினதுனால கேட்குறேன், அவர் வந்து இந்த அட்டென்ஷன் சீக்கிங்காக இதை பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். 4 பேர் நம்மளை கவனிக்கணும், நம்மளை பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு வீக்னஸ் இருக்கிற ஆள் கிடையாது. நல்லா வந்து ஒரு மென்டலி ஒரு கோஹரண்ட்டாக, நல்லா வந்து ஒரு ஒரு ஃபிலசாஃபிக்கல் சவுண்ட்னஸ் இருக்கிற ஒரு ஆள் தான். ஸோ அப்படி தான் இருந்தார். ஸோ இது வந்து அதெல்லாம் தான் சொல்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு லே ஒப்பீனியன், ஒரு பப்ளிக் ஒப்பீனியன், இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணுறாரு, இல்லை ட்ரக்ஸ்க்காக பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன். ஓகே. ஆனால் நீங்கள் இப்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குதுன்னு பார்த்ததுக்கப்புறம் அவர் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிங்களா? அவர் ரீச் அவுட் பண்ண பார்த்தீங்களா? எல்லா வழியிலையும் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ நேற்று கூட இன்றைக்கி இப்போ கூட கால் பண்ணிட்டேன், ஒரு மத்தியானம் கூட கால் பண்ணிட்டேன். அவர் எடுக்கலை. ஆக்சுவலாக என்னென்னா, ஆனால் வந்து ட்ரூ காலரில் லாஸ்ட் சீன் எஸ்டர்டே வருது. ஆனால் இது வந்து ஐ மீன் சைலண்ட் வச்சுருக்காரு. ஆனால் அவரோட இருக்கிற பிளேஸ் வந்து இப்போ குர்காமில் இருக்காருங்கிறாங்க, சிலர் வந்து அவர் பட்டாயாவில் இருக்காருங்கிறாங்க. ஆக்சுவலி அவர் எங்கே லொக்கேட் பண்ண முடிஞ்சுது அவர்? இல்லை, அது வந்து மோஸ்ட்லி அந்த கன்ஃபார்ம்டாக சொல்கிறது அவங்க அவரோட க்ளோஸ் சர்க்கிளில் குருகிராம் அப்படி தான் சொல்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வந்து அவரே போட்ட அந்த இது கூட இது மாதிரி இந்தியா மாதிரி தான் இருக்குது. ஏன்னா குருகிராம் தான் இப்போ டெவலப்டாக இருக்குது. அந்த மாதிரி அது அங்கே தான் வந்து அந்த மாதிரி ஒரு ஐடி ஹப் அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் அங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இட் டசன்ட் லுக் லைக் அ ஃபாரின் கண்ட்ரியில் தாய்லாந்து அந்த மாதிரி இல்லை பார்க்க. ஓகே. ஆனால் இப்போது அந்த லொக்கேட்டெல்லாம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் கூட ஏன் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து யாருமே ஃப்ரெண்ட்ஸாக கேட்குறேன், ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதை அவரை கேட்சப் பண்ணுறதுக்கு ஏன் ட்ரை பண்ண மாட்டேங்க? சரி, இதில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு நம்ம வந்து ஒரு பர்சனலி, அதாவது இப்போ ஃபேமிலி அந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ பர்சனலி ரிலேட்டடாக இருக்கணும். நம்ம போய் அதை வந்து பண்ண முடியாது மோஸ்ட்லி. அதாவது சரி, எனக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷனலாக லீகலாக அப்படி பண்ண முடியாதான்னு தெரியல. பட் வந்து இட் இஸ் நாட் வெல்கம். அந்த மாதிரி பண்ண முடியாது, நம்ம போய் அந்த மாதிரி பண்ண முடியாது. வேணும்னா பண்ணணும்னா அவங்க வீட்டில் இருந்து பண்ணலாம். ஆனால் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க? அவங்கள ரீச் அவுட் பண்ணாங்களா? அவங்க ஏதாவது சொல்கிறத பற்றி இல்லை, அவங்க நான் மேக்ஸிமம் பேசினது அவங்க அந்த கசினோட தான் பேசினேன். அவங்க தான் வந்து அந்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட தான் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. அவங்க வந்து யாருமே அவங்க அப்பா அம்மா கூட வந்து பண்ணால் எடுக்க மாட்டுறாரு, கால் எடுக்க மாட்டுறாரு அப்படி தான் சொல்கிறாங்க. ஓகே. அவங்க கசின்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதான் இதே தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து அது அங்கே ஸ்டால் ஆகுது இதே இடத்துல தான். அவர் யாருக்குமே எடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் வந்து அந்த பேமெண்ட் ப்ராப்ளமில் இருந்து
அதுலேருந்தே வந்து டிப்ரெஸ்டாக இருந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்காரு. சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்காரு. போயிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ட்ராவல் பண்ணதில் இங்கே இப்போ குருகிராமில் இருக்காரு. ஆனால் யாரும் ஃபோனே அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க அப்பா அம்மா ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க அவர். கண்டிப்பாக இல்லையா? ஸோ ஆனால் இப்போது இந்த ஒரு பேமெண்ட் இஷ்யூங்கிறதுனால அவருக்கு முன்னாடியே ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துன்னு அவங்க கசின் சொன்னாங்களா? அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாருங்கிற விஷயத்த சொன்னாங்க. அப்படியா? இல்லை எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நல்லாவே ஒரு ஒரு மென்டலி சவுண்ட் பர்சன் தான் ஸ்ரீ. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா, அதெல்லாம் வந்து அதான் அது வெளியே தெரியாது. அவ்வளோவா வந்து ரொம்ப ஸ்டாயிக்காக ஒரு மாதிரி வந்து ரியாக்டிவாலாம் இருக்க மாட்டார். அந்த மாதிரி முன்னாடி இருந்ததான்னு தெரியல. பட் ஏதோ ஒரு விதமான ஒரு பெயின், ஒரு மெலங்கலி இருக்குது உள்ள அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து நம்ம ஒரு அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். புரியுது. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இப்போதைக்கு இருக்கிற எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அவருக்கு வந்து இப்போது ஒரு பேமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில விஷயத்தில் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கே அது நடக்குதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கேக்கு பேமெண்ட் பற்றி சொல்லுவார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சினிமா அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக மனசு பாதிக்கும். அது வந்து மென்டலி ரொம்ப வந்து இதுவான விஷயம் இல்லையா? ஸோ ஆக்சுவலாக வந்து சினிமாங்கிறது ஒரு ரெகுலேட்டடான இண்டஸ்ட்ரி கிடையாதுல்ல. ஸோ அங்கே வந்து ஒரு ஜங்கிளா மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குதான். ஆக்சுவலாக எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ஃப்ரெண்ட் இருக்கு. அவரும் சொல்லுவார், அது என்னமோ கடைசி பேமெண்ட்டில் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க, கடைசி பேமெண்ட் மட்டும் மோஸ்ட்லி வராது ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் சேதுபதி சொல்லுவார் இந்த மாதிரி இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஒழுங்கில்லாத ஒரு அன்ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி. ஸோ அதில் இப்படி தான் இருக்கும். பட் என்னென்னா, இப்போ அவனுக்கு வந்து ஒரு கொலாபரேட்டர் தேவை. சரி, இப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நம்ம இதை வந்து வாங்க முடியுமா? இல்லை வந்து இல்லை மூவ் ஆன் பண்ணி நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் மூவ் ஆன் பண்ணி போகணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுகிறதுக்கோ, அந்த இண்டஸ்ட்ரியோடு சேர்ந்து இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் அவனுக்கு இருந்திருந்தால் மேபி அவனுக்கு இதை கொஞ்சம் நல்லா பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த மணி ப்ராப்ளம்லாம் வரும்போது நீங்கள் யார்கிட்டயா போய் நிற்க முடியுமா? ஒரு விஷயம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு நல்லாவும் இருந்துட்டோம். ஸோ இப்போது அந்த மாதிரியான சில கஷ்டங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஓகே. ஸோ அதான் அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருந்திருக்கும். அதனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது அந்த மணி விஷயம்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அவருடைய வீடியோஸோட ஹேஷ்டேக்ஸ்லாம் பார்க்கும்போது லேடி பாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாரு. அண்ட் அந்த பட்டாயா போயிட்டு வந்த விஷயத்தை பற்றியும் சொல்கிறாங்க. ஸோ இந்த லேடி பாய் அப்படிங்கிறத அவர் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன்னா, பல பேர் வந்து அவர் வந்து ஈவன் அந்த கமெண்ட்ஸ்லேயே கூட இவர் வந்து ப்ராஸ்டியூட்டாக மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்லும்போது ஆக்சுவலி அது எவ்வளோ ஹர்ட் பண்ணுது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரி, அதுதான் ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கலாம், நீங்கள் மென்டல் ஹெல்த்து தானாக கூட அஃபெக்ட் ஆகலாம். சின்ன வயசில் உங்களுக்கு சைல்ட்ஹுட்டில் இருந்து கூட சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாதிக்கப்படலாம். நமக்கு மென்டல் ஹெல்த் பற்றின அவேர்னஸே கிடையாது. நம்ம வந்து என்னென்னா, கொஞ்சம் இப்படி இருந்தால் கூட அவங்களா ஒரு கதை, அவங்களா ஏன்னா பீப்புள் வாண்ட் சம்திங் தட் இஸ் ஈஸியர் டு ரிலேட் டு. அவங்களுக்கு என்னென்னா, இது எதனால் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரேஷனலைசேஷன் வந்து அவங்களே பண்ணிப்பாங்க. இது ட்ரக் அடிக்ஷன் மாதிரி தான். இது வந்து ட்ரக் அடிக்ஷன் இதுதான் நமக்கு தெரியாது. ஆனால் வந்து என்னென்னா, அப்படியே வந்து நேரில் பார்த்த மாதிரி சொல்லிடுவாங்க இல்லை. ஸோ இது வந்து இவர் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் இந்த மாதிரி வந்து இவர் ப்ராஸ்டியூஷன் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதான் அந்த மாதிரி வந்து மக்களாக வந்து எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணிக்கிறது தான் இது எல்லாமே. ஸோ ஆனால் பார்த்தோன்னா ரொம்பவும் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் இப்படி தான்ப்பா வருவார், இவர் இந்த மாதிரி தான் இருப்பார், இவர் ஒரு மணிகண்டன் மாதிரியோ இந்த மாதிரியோ இப்படி தான் இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியும். அந்த மாதிரி நீங்கள் அப்படி தான் நம்புவீங்க. அது மாதிரி உங்களை மாற்றி வேறு மாதிரி இப்போ பேசுகிற மாதிரிலாம் நம்பவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான். ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு ஆளுமையான ஒரு பர்சனாலிட்டியாக இருந்தார். நமக்கு அப்படி தான் தோணும். அவர் பார்த்தாலே இப்படி தான் இருப்பாருன்னு தான் தோணும். இந்த மாதிரின்றது நமக்கு. ஸோ இந்த ஒரு ஃபேஸ் எல்லாருக்கும் வரலாம். பெரிய பெரிய ஸ்டார்ஸ்க்கே வந்திருக்கு. நம்ம கோலிவுட்டில் வந்திருக்கு, ஹாலிவுட்டில் வந்திருக்கு. ஐ திங்க் ராபர்ட் டவுனி ஜூனியர் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாருமே வந்திருக்கு. ஸோ இது ஏன்னா இந்த ஹை ஸ்டேக்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு ப்ரெஷர் இருக்கும் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு இந்த மாதிரி பாதிப்புகள், இந்த பேமெண்ட் அப்படி இப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஃபேஸ் அப்படின்னு கூட நினைக்கலாம். யூ திங்க் அந்த பட்டாயா போயிட்டு வந்தது தான் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது எப்படி சேஞ்ச் ஆகும்? ஏன்னா நீங்கள் பட்டாயா ஒரு ரெக்ரியேஷன், ஒரு ரிலீஃப் இல்லையா? ஸோ என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டோப்மின் ஹிட் ஆகும்போது, நீங்கள் ஒரு ப்ளஷரபிள் ஆக்டிவிட்டி ஏதாவது பண்ணும்போது உங்களை திரும்ப வந்து ஏதாவது ஒரு ட்ரைவை தான் கொடுக்கும். நீங்கள் வந்து நல்லா பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைவை கொடுக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பேமெண்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக வர்ற விஷயங்கள்
அந்த மாதிரி இருக்கலாம். பேசணும், நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேசணும், அவருடைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கவும் முடிஞ்சுது. ஹோப் சீக்கிரமே அவர்கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அவர் திருப்பி வரணும்னு தான் எல்லாருமே ஆசைப்பட்றாங்க. ஈவன் எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லாமல் எல்லாருமே ஒரு கம்பேக்காக தான் எதிர்பார்க்குறாங்க. ஹோப் அவர் சீக்கிரம் அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாருன்னு நம்புகிறேன். இந்த ஒரு மீட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.